வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரியா. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இன்றைக்கி ரூட்டீன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் சித்தி ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். சித்தி பையனுக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அவங்க திருநெல்வேலியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் இருந்தது ரிமைனிங். ஸோ அது இங்கே பண்ணியாச்சு. மார்னிங் என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் அப்படியே நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறது ஜெயச்சந்திரன் தாம்பரம் தான். நான் அப்பப்போ அங்கே பர்ச்சேஸ் போயிடுவேன். எனக்கு அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே நல்லாயிருக்கும். அண்ட் ரேட்ஸும் நல்ல அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப ஹை ப்ரைஸாலாம் இருக்காது. பேக்ஸ், அப்புறம் பாஸ்கெட் பால், அப்புறம் கொஞ்சம் கூர்த்திஸ் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே வேறு, ஸோ ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. அண்ட் கூடவே ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் தான் வாங்கியிருக்கோம். பிகாஸ் இந்த கெட்டில் பிஜியில் தேவைப்படும் தம்பிக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஜெயச்சந்திரன் யூட்டென்சில்ஸ் இருந்தது, அங்கே தான் வந்திருக்கோம். குட்டி குட்டி பாத்திரம் அழகாக இருந்தது ரொம்ப. பட் எல்லாமே நம்ம வாங்கிட்டு போக முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்குது. அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் 2 மேங்கோ இருந்தது. ஸோ மாம்பழம் ரஸ் எடுக்க தான் போகிறேன். சுட சுட சப்பாத்தி ஒன்று. இந்த மாம்பழம் ரஸ் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் சுகர், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடணும். நல்லா கெட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது கூடவே நான் ஃப்ராங்கி பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் யாருக்கு ஃப்ராங்கி வேணுமோ அவங்க ஃப்ராங்கி சாப்பிடுவாங்க, யாருக்கு ரஸ் வேணுமோ அவங்க ரஸ் சாப்பிடுவாங்கன்னு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நல்லா சுட சுட சப்பாத்தி அப்புறம் கூலிங்கான மாம்பழ ரஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ எண்டில் வந்துட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.